அப்ப விதியை வெல்ல வேண்டும் என்றால் ஒரு மனிதன் ஐயப்ப விரதத்தை குறைந்தது 30 நாள் 30லிருந்து 42 நாள் வரையும் பிரம்மச்சரியத்தை சரியாக கடைபிடித்து ஆடம்பரம் இல்லாத வாழ்க்கை, பாயில படுக்கப்படாது, தலையணை வைக்கப்படாது, இந்த உடம்புக்கு தேவையான சுகத்தை தேடினாலே அது கர்மா. இந்த பிரம்மச்சரியத்துல புரியுதுங்களா? உடம்புக்கு வலி அப்படின்றது என்ன பண்ணணும்னா இருந்துகிட்டே இருக்கணும். நம்ம வாழ்வியல் முறையில தரையில தான் படுக்கணும். தரையில தான் சில நபர்கள் சாப்பிடுவாங்க. தட்டை கூட என்ன பண்ண மாட்டாங்கன்னா யூஸ் பண்ண மாட்டாங்க, செப்பல் போட மாட்டாங்க. இது எல்லாமே ஆனா இன்னைக்கு எல்லாமே சம்பாதிக்கிறதுன்ற நிர்பந்தம் வந்ததுனால இஷ்டத்துக்கு மாத்துறாங்க. ஆனா அன்னைக்கு புலி வந்தது, யானை வந்தது, எல்லா விலங்குகளும் வந்து அந்த விரதத்தினுடைய தவ வலிமையினால அந்த தேஜஸால எந்த விலங்குகளையுமே அவங்க பக்கத்திலேயே வரல. இன்னைக்கு நிறைய விபத்துகள் நடக்குது இல்லையா? ஏன் நடக்குது அப்படின்னா விரதத்துல பாதிப்பு இருக்கிறதுனாலதான். இப்ப தவ யோகிகளை வந்து ஏன் வந்து விலங்குகள்